ஃபார்மல்ல வாயே. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். கட்ட பசங்க. காலையில டிஃபன் மட்டும் இல்ல, நீங்க டாக்ஸ் போறதா இல்லையாங்கிறது எல்லாமே. நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கேவலமான வேலையை என்னால செய்ய முடியாது. இந்த பாரு, வீட்டுக்கு வர நீ எப்பவுமே சாரி கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு உங்க மாமியார் சொன்னா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? ஒத்துக்க மாட்டேன். சகல இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற. சோ அந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க அம்மாவை கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம கேட்டா அது தப்பு. ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. புரியுதா? நம்ம அம்மா கிட்டலாம் கணக்கே கிடையாது. அவங்க எல்லாருமே ஃபேமிலியா இருக்கும்போது அவங்க வந்து எப்படின்னா அப்படின்னா அந்த அர்த்தம் நம்மளுக்கு புரியாது, அவங்களுக்கு மட்டும் புரியும். அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கு. அதான் அவங்க சொல்றாங்கல்ல, அடுத்த முறை ரொம்ப ஷேவ் பண்ணிட்டு வந்துரு. சரி மாலா. சோ அவங்க உடனே அப்படின்னுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, அடுத்த முறை வரும்போது ஃபார்மல்ல வாயே. என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற? போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். ஏமா டிஃபன் கூட அம்மாவை தான் கேட்டு செய்றீங்கங்கறாங்க. சார் மாவு கூட அவங்க தான் சார் குடுக்குறாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி, ஆனா ட்ராக் சூட் அவர் தானே போடுறாரு, அதுவுமா அவங்க அம்மா சொல்லி அவர் போட்டுக்கணும்? வரும்போது கொஞ்சம் ஃபார்மலா வரலாம்ல. ஐயோ மாமா, வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வெளியே வரவங்க கேக்குறாங்கல்ல, அப்படி ஸ்ட்ரீட்ல வரும்போது ஏன் உங்க மாப்பிள்ளை இப்படியே வராரு? எங்க இருக்காங்க அவங்க? ஒரு 4 தெரு தள்ளி. என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும், இல்ல நாம சுத்தணும். தனி குடித்தனம் என்றால் என்ன? அம்மாவின் வீட்டுக்கு பக்கத்தில் 2 தெரு தள்ளி வீடு எடுத்தால் அதன் பெயர் தனி குடித்தனம். அந்த தனி குடித்தனம். ஷாலினி மா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்படியா? எப்படி இருக்கேம்மா? ஏதோ இருக்க. வேற இத கூட என்னுடைய மனைவி அவங்க அம்மாவை கேட்டு தான் செய்யறாப்ல. தூங்கணும்னா கூட மதியானம் இத்தனை மணிக்கு தான் தூங்கணும், இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும். தூங்குறானா? 7 மணிக்கு அப்படியே உனக்கு அவங்களும் முழிச்சிருக்காங்க, நீ தூங்க கூடாது. யாரு முழிச்சிருக்காங்க? அம்மா, அவங்க அம்மா அப்பா. இப்ப அழுததாவே இல்ல. நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. அவங்க அம்மா அப்பா எங்க முழிச்சிருப்பாங்க? இல்ல, எங்க கூட தான் நான் ஜாயினா தான் இருக்கும். சரி, வந்தமா விசேஷத்துல சோத்த தின்னமா ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. அதனால வந்து அவங்க தூங்கினாலும் அவங்க தூங்கலனாலும் நானும் முழிச்சிருக்கணும். அவங்களும் தூங்க மாட்டாங்க, பாப்பாவும் தூங்க மாட்டாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா இந்த வீட்டோட பூந்தோட்ட காவல்காரன். சோ அந்த மாதிரி நீங்களாம் அங்க போனா தான் பிரச்சனை. தம்பிக்கு அவர் தூங்குறதே அங்க கேட்டுதான் செய்யணுமா? வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். அவங்களுக்கு தூக்கம் வரல, வயசானவங்க முழிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதோ வேலை பார்த்து வந்தீங்க, களைப்பா இருக்கு, தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூங்க கூடாது. அதெல்லாம் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கடா. நான் முழிச்சிருக்கணும், அவங்களும் முழிச்சிருப்பாங்க. அந்த டைமிங் வந்தோன்னா எல்லாம் போவாங்க, ரூமை சாத்திக்குவாங்க, நானும் அப்படியே போகணும். அவ்வளவுதான். தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே, அப்புறம் எப்படி தூக்குறது? மத்தியானம் தூங்கிட்டாங்கன்னா நைட்டு பாப்பா தூங்க லேட் ஆகும் சார். சரி, தூங்கலன்னா நைட்டு தூங்கி அவங்க பாத்துப்பாங்க. அத ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயிப்போச்சு சார் என் வாழ்க்கை. மத்தியானம் தூங்கலன்னா நைட்டு தூங்கி அவங்க பாத்துப்பாங்க. நான் என்னமோ சொல்றேனோ. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? நான் என்னமோ சொல்றேனோ. ஆமா, ஏன்னா அம்மாட்ட முடிஞ்சா கேக்குறீங்களா என்ன சொல்லணும்னு? கோபிநாத் கேக்குறாப்ல, என்ன சொல்லணும் அப்படின்னு வேணா கேக்குறீங்களா? அம்மா குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. அம்மா வாங்கம்மா ப்ளீஸ். ஏன்னா உங்கள்ட்ட கேட்டு கேட்டு பேசி பழகிட்டதுனால பாவம் தடுமாறுறாப்ல. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ நான் மார்னிங் 6 o'clock ஷிஃப்ட் போறேன்னா 2 o'clock வருவேன். கொஞ்சம் டயர்டா இருக்கும், படுக்கலான்னு போவேன். அது அவங்கள்ட்ட கேட்கணும்னா பகலிலே உறக்கமா உனக்கு? தொலைத்து விடுவேன். மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய். பொண்ணுகிட்ட கேட்பேன், ஏன் மருமை அதுக்குள்ள படுத்துட்டாப்ல, எது உடம்பு சரியில்லையா என்னன்னு கேட்பேன். என்னால முடியலடா. இப்ப எனக்கே புரியல, நான் எங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்கணுமோ? இப்ப நான் யார கேட்டு இதுக்கு பதில் சொல்ல எனக்கே தெரியலையே தம்பி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கல்யாணத்துக்கு முன்னாடி என் மிஸ்ஸஸ நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேரனை பாத்துக்கிறாங்க. மூதேவி டென்ஷன்ல வளராத, கரெக்ட்டா சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேரனை பாத்துக்கிறாங்க. உங்க பேரனா? சரி, அவங்க பேருக்கான் பாருங்க பாவம். நான் ஒரு டியூப் லைட், எனக்கு எல்லா விஷயமும் லேட்டா தான் புரியும். என்னோட பையனை பாத்துக்கிறாங்க, இப்போ என்னையும் பாத்துக்கிறாங்க. தம்பி உன் கதையெல்லாம் என்ன போனே தெரியல. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்.
சரி, இடையில இடையில உங்களை கூப்பிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் இந்த பிள்ளைய கேட்கறப்ப அது பதில் அம்மா தான் கேட்டு சொல்லணும். தம்பி அடுத்து நீங்க புலம்புங்க. சி பேசுங்க. நக்கல்யா அவனுக்கு. தம்பி அடுத்து நீங்க புலம்புங்க. சி பேசுங்க. இல்ல புலம்ப தான் போறேன். நீ வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஷர்ட் போட்டிருப்பேன். இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. இந்த Dress நான் தான் ரெடி பண்ணேன். அப்புறம் 2 பேர் பேசுவாங்க, வருவாங்க. இது வேணா இது போட்டுக்கோ. என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். நம்ம வீட்ல இருக்கோம்னா எல்லாரும் சொல்றதும் எல்லாரோட ஒப்பீனியனும் முக்கியம் இல்ல சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நான் இப்ப திரும்ப அதே கேள்வி உங்கள்ட்ட கேட்ட மாதிரி கேட்கறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் அப் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருக்கீங்க. இப்போ உங்க கணவர் ஓடி பாக்குறாரு, அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இது என்ன தூக்கி நிக்குது? இப்போ உங்க மாமியார் கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்ணி என்னடா இது பழைய ஆளுமா ஏதோ ஒன்று பண்ணிருக்கு, அந்த முகூர்த்தத்துக்கு எடுத்தோம்னா அந்த பச்சை கலர் புடைய கட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். நீங்க அந்த மாதிரி மாத்தி கட்டிப்பீங்களா? இல்ல சார், அது முன்னாடியே நம்ம அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி அதான் தச்சு வச்சிருக்கோம். திடீர்னு அவங்க சொல்றாங்களேன்னு எப்படி சார் மாத்த? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது எப்படிங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம பேசுறீங்க? நான் பத்திரமா வீட்டுக்கு போகணும். நீங்க ஏத்துல எனக்கு மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. நீ எதனா எசக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. மாமியார் வீட்டுல இருக்காங்க, உங்க மாமியார் பாப்பாவை பாத்துக்கிறாங்க வச்சுக்கோ. பச்சை புடவை கட்ட சொல்றாங்க. அப்ப முடியாது. ஆக என்னை மதிக்க மாட்டாய். முடியாதுல. அப்புறம் அவர் மட்டும் ஏன் மாத்தணும்? என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிக்க வாயனாடா? அவங்க ஒரு உரிமையில சொல்றாங்க, அது தப்புனா இப்ப இது மட்டும் எப்படி சரி? அது தப்பு இல்ல சார், அவங்க பாசமா சொல்றாங்க சார். டேய் நான் விளையாடுறேன்டா. என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க பாருங்க. நான் வந்து ஒரு கேரட் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, போன் போகும். எப்படி செய்யலாம்? நீ பீட்ரூட் செஞ்சிடனா நான் பீட்ரூட் வாங்கிட்டு வரணும் நாளைக்கு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதையினோட காரி துப்புற மாதிரி இருக்கு. சமைக்க போறது அவர்தான். அவர் என்ன சமைக்கணுங்கிறத உங்க அம்மா சொல்லி அதை நீங்க விட்டு சொல்லி அதை அவர் சமைச்சு உங்களுக்கு கொடுக்கணும். ஆமா சார். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்லு. சொல்றேங்க. டெலிவரி ஆக போற ஸ்டேஜ், ரொம்ப பெயின். நான் உள்ள இருக்கேன். டாக்டர் வந்து சரி ஹஸ்பண்ட் உள்ள வரலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. பார்த்தா இவர் பிரியாணி சாப்பிட போயிருக்காரு. அப்போ பசிக்குதா? அப்படியே தூக்கி போட்டு மிதி. அதானே சாப்பிட அனுப்புனது யாரு? எங்க மாமியார் தான். சாப்பிட்டு வாப்பான்னாங்க. சாப்பிட அனுப்புனதே உங்க அம்மா தானம்மா. ஆனா சாப்பிட்டு இருக்க கூடாது சார். அது சாப்பிட கூடாது, அப்படியே போயிடணும். செத்து போ. நான் எடுக்க முடியுமா? அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க சார். கண்டா காண்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு என்னடா காண்டா இருந்துச்சு. ஏன் நான் காண்டா ஆகணும் தானே இது சொல்றதே. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பட் உங்க அம்மா ஏதோ நல்ல விஷயத்துக்காக தான் இதை செஞ்சிருக்காங்க இல்லையா? எல்லாரும் இப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. நல்ல பொண்ணு, எதை சொன்னாலும் நம்பிடுவா. கண்டிப்பா. இது இன்னும் நீங்க போட்டு கொடுத்த மாதிரி தான் யோசிக்கிறீங்களோ இல்லையா? அது செஞ்ச தப்புன்னு உங்களுக்கு இன்னும் தோணவே இல்லை. நீ இன்னும் போட்டு கொடுத்ததாவே யோசிக்கலையேங்கறத நினைச்சு தான் நான் கவலைப்படுறேம்மா. ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஒருத்தவங்க வராங்க சொல்றேன்னா என்ன சொல்லுவானா, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவளுக்கு தெரியாமையே அவ வந்து அவங்க மாம்ஸ் லிட்டில் சோல்ஜர். என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. அழகான ஒரு வார்த்தை ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு, மாம்ஸ் லிட்டில் சோல்ஜர். இது கூட புதுசா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வீங்க. சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ். தெரு முனையில இருக்கு சார் காய்கறி கடை. ஏன் வாங்க கூடாதுன்னு கேட்டா, எங்க வீட்டுக்கு வர காய்கறிக்காரங்க ஃப்ரெஷ்ஷா காய் கொடுப்பாங்க, இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. உங்க மாமியார் வந்து எப்பா வீட்டோட மருமக வரலைன்னா நல்லா இருக்காது அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அவங்க எப்படி சார் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும்ன்றது? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அவங்க எப்படி சார் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும்ன்றது? நம்ம குடும்ப விவகாரத்துல அவங்க தலையிடக்கூடாது. நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். இப்ப இந்த குடும்ப விவகாரத்துல உங்க அம்மா தலையிடுறது எப்படி? அப்ப சரி மாட்னாடா மானஸ்த. அது அம்மா பாசமா கூப்பிடுறாங்க சார், பார்க்கணும் அப்படின்றது. ரொம்ப கலைப்படே செய்யறாங்கடா. டேய் டேய் ஐயோ, எங்க இந்தியா புடிச்சீங்க? இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ரிக்லாம் நான் வர்றதே இல்லை. அவங்க அம்மா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, எப்பா வந்துடணும், நம்ம முன்னாலே போயிடணும், நம்ம வந்து நிக்கிறோம், நமக்கு இந்த முறை எல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களா அவங்க? அது தப்பா சரியா? தப்பு தான் சார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம் ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல உண்மை. இப்போ உங்க அம்மா இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அது தப்பா சரியா?
சரிதான் சார். ஏய் இப்ப நான் சரியா பேசுனா தப்பா பேசுறேனா? நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட் கரெக்ட். கரெக்டா தானே பேசுறேன். நீ உங்க அம்மாட்ட கேப்ப வேண்டாம். ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ். அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. ஆக்சுவலி எங்க வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் எங்க இருக்கணும் அதெல்லாம் டிசைட் பண்றது அவங்க அம்மா தான் சார். உங்க வீட்ல? ஆமா. எந்த மடையன் பீரோவை கொண்டாதீங்க வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. அவங்க வீட்ல என்ன கலர் ஸ்கிரீன் போட்டிருக்கீங்க? பிங்க் அண்ட் பர்பிள். யாரு சொன்னா இத? எங்க அம்மா தான். அவங்க தான். ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. என்ன கலர் சோஃபா? ரெட் கலர் சார். அது யாரு டிசைட் பண்ணா? நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? இது யாருடைய டேஸ்ட்ல இப்ப இந்த வீடு இருக்கு? ஆனா அங்க வாழ்றது யாரு? நீங்க 2 பேரும் தானே. அப்ப அது உங்க டேஸ்ட்ல தானே இருக்கணும். திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. உங்க அம்மாவை வீட்டை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க சொன்னா வருவாங்களா? கூப்பிட்டா வருவாங்க. மாமியார் கூப்பிட்டுக்கங்க. கல்யாணம் ஆன உடனே அந்த சனியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. அவங்க மாமியாரம்மா, நீ எந்த மாமியார்னாலும் வர விட மாட்டே போல இருக்கு. அவங்க மாமியார்மா, பதறாத, ஒண்ணும் நடக்காது. உங்க அம்மா இப்படி விடுவாங்க, நீங்க கவலைப்படுற. நான் ஓன் ட்ரைனிங்ல வளர்ந்தவமா. என் வீட்டு கடிகாரம் கூட என்ன கேட்டுதான் மணி அடிக்கும். ராசாத்தி. நீங்களும் உங்க அம்மாட்ட இதை கேட்டுக்கிறீங்களா? சார் கேட்டுக்கிறேன் சார். எங்க இருக்காங்க அம்மா? ஏடா முதல்ல சொல்ல வேண்டியதுடா. எங்க என்ன சொல்ல விட்டீங்க? கேக்குனீங்க தம்புனீங்க தூக்கி அடிச்சிட்டீங்க. சார் மளிகை சாமான் வாங்குறது கூட சார் அவங்க வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வாங்கினாதான் கரெக்டா இருக்கும்ட்டு. ஏன் அந்த கர்மத்தை முன்னாடியே சொல்லல? உங்களை பார்க்கும்போது தான் மாப்பிள என்கிட்ட இருந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே உங்கள்ட்ட இருந்தது. நீங்க எப்படியும் தாங்குவீங்கிற நம்பிக்கை தான் சார். இப்போ நான் ஒரே பொண்ணு சார். இப்ப நம்ம பொண்ணு இப்படி போடணும். நான் இப்ப என்ன கேக்குறேன், அவங்க ஆசைப்படி அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டோம். அவங்க குடும்பம் தானே சார் நானும். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. நான் சரி, அப்ப அந்த அஸ்திரத்தை போட வேண்டியதுதான். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. இப்ப நீங்க 2 பேரும் தீபாவளிக்கு இது வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இவரு அவங்க அம்மாக்கு போன் பண்றாரு. ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். அவங்க சொல்றாங்க அந்த புடவை வேணாம், இந்த புடவை எடுத்து கொடுன்னு சொல்றாங்க. இது ஓகேயா? அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. இல்ல சார். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. யா, thank you. I'm retiring. என்னால முடியல. ஐயாட்ட கொடுத்து சொல்றல வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏமா ஒரு ஷோ ஆங்கரையே வெளியில தள்ள ஷோ இதாமா. மகாபாரதத்துல பத்மயுகம் அமைச்சு சிக்க வச்சது மாதிரி என்ன சிக்க வைக்க பாத்தில்ல, இப்ப உன்ன சிக்க வச்சிட்டல, அதாலே வர்க்கீஸ். சார் அவங்க அம்மா எப்படின்னா அவரை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. எங்க அம்மா எப்படின்னா அவரை பத்தியும் யோசிப்பாங்க, என்ன பத்தியும் யோசிப்பாங்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திரி போடுறானே. சார் நம்ம 2 பேருமே முடிவு எடுத்துக்கலான்ற சார். அவர் அதானே சொல்றாரு, நம்ம 2 பேரும் முடிவு எடுப்போம், நம்ம குடும்பம்னு சொல்றாரு. இல்ல சார், அங்கேயும் எதிர்பார்க்கறாங்க சார். ஒரு குடும்ப முடிவுல அந்த பையனுடைய அம்மா தலையிடுறப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வார்த்தை சொல்லுங்க? ரொம்ப பேசுறேன், ஒன்னே இதுக்கு வீதியில வீசி போட்டுருவேன். இந்த புஷ்பா கிட்ட வார ஆட்டினேன், வார ஒட்ட நறுக்கிடுவேன். உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வருது. நம்மளே பாத்துக்கலாம். அப்படிதானே அங்க சொல்றீங்க? அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். அப்புறம் இப்ப மட்டும் ஏன் மாத்தி சொல்றீங்க? அது அவங்க கரெக்டா சொல்லுவாங்கன்னு தான் சார். எங்களை எல்லாம் ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பைத்தியக்கார பயிலுக்கு மாதிரியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். சிந்தனை திறனற்றவன், மூளை வளர்ச்சி குன்றியவங்க. நீங்க ஆழமா நம்புறீங்க எங்க அம்மாக்கு தான் நல்லது கெட்டது தெரியும், எங்க அம்மா சொல்றதை செஞ்சா தான் சரியா இருக்கும், நீங்க ஏதோ ஒரு இடத்துல நம்புறீங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. நாங்க கல்யாணம் ஆகி இப்ப 13 வருஷம் ஆகுது. செப்பரேட்டா எந்த முடிவுனாலும் நாங்க கரெக்டா டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு இன்னுமே நாங்க வளரல நான் நினைக்கிறேன். ஒரு வீட்டுல 2 பேரும் சிந்திக்க கூடாது, புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஒண்ணுலயே அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டா இருக்கு. நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் தான் மட்டும். சார் அவர் கரெக்டான முடிவு எடுத்தா நான் அம்மா சைடு போக மாட்டேன். நாங்க 2 பேருமே எடுக்கிற முடிவு சொதப்புறதுனாலதான் ஆப்ஷனால அவங்ககிட்ட போறோம். நாங்க அவ்வளவு அது மாதிரி நினைச்சுக்கிறா சார். என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க. ஒரு 13 வருஷ திருமண வாழ்க்கைக்கு பிறகும் டெசிஷன் எடுக்க தெரியாத ஒரு பொண்ணை வளர்த்தவங்களுக்கு எப்படி டெசிஷன் எடுக்க தெரியும்? சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. இல்ல அது ஏன் அவ்வளவு எதுனால அம்மாட்ட கேட்டு அவங்க சொல்ற முடிவு தான் கரெக்டா இருக்கணும் நீங்க அவ்வளவு தீவிரமா ஏன் நம்புறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன்.
எனக்கு அம்மா தான் சார் எல்லாமே. எப்படி சொல்றது, அம்மாக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்டே கூட. தெரிஞ்சுக்கிட்டியா? நீங்க மேல சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறேன், ஏங்க உங்களுக்கு உங்க அம்மாவா உங்க மனைவியாங்க? நானே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கோங்கிற டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னவன. எனக்கு முதல்ல என் மனைவி தான். வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய், செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுல அடிக்கடா? எனக்கு முதல்ல என் மனைவி தான். இதுதான் தாண்டா பொண்டாட்டி உன் தலை மேல டான்ஸ் ஆடி இருக்கா. உங்க அம்மாக்கு அப்புறம் தான் நீங்கிற ஒத்த வார்த்தை சொன்ன ஆம்பளை எல்லாம் என்ன ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கோம். யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஆண்டவா. அதாவது சார் டெய்லி ஒரு 3 hours நாங்க போன்ல பேசுவோம். 3 to 4 hours பேசுவோம். 4 hours. இந்த போன் இருக்கறனால தான் பேசுறாங்க. ஆமா, இனிமேல் இந்த போன் இங்க இருக்க கூடாது. ஐயோ, இது ரொம்ப ஒரு பித்து நிலை இல்லையா? திருமணத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு குடும்பம், உங்களுக்கு நல்லது கெட்டது, 1008 பிரச்சனை, அப்படி இப்படி எவ்வளவோ இருக்கு. நிறைய போறான்டா. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்குதுன்னா என்ன பேசுவீங்க? டெய்லி 4 மணி நேரம் 3 மணி நேரம். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. சார் நான் அம்மா பொண்ணா இருக்கிறதுக்கு காரணமே எல்லா விஷயங்களுமே அவங்க நல்லதே செஞ்சிருக்கிறதுனால நான் அவங்களே சார்ந்து இருக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். இப்ப அவங்க அம்மா பையனா அவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மாவும் நல்லது தானே சொல்லுவாங்க, அதனாலதான் அவர் அம்மா பையனா இருப்பாரு. இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. ஆனா அந்த அம்மா பையனா உங்க வீட்டுக்காரர் இருந்தா உங்களுக்கு ஓகேயா? அவங்க அம்மா சொல்றதே கேட்டுப்பாரு. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். என்னது பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? அடித்தோட பக்கட்ட. ஐயோ அப்பா மண்டை எவ்வளவு வேகமாடுது. ஐயோ அவங்க அம்மா மட்டும் கெட்டதா நினைப்பாங்க, அவங்க அம்மாவும் நல்லதானே நினைப்பாங்க. உனக்கு என்ன எங்க அம்மா சாகணும் அவ்வளவுதானே. எலி மருந்தாவது மூட்டை பூச்சி மருந்தாவது எடுத்துட்டு வா, பால் கறந்து கொடுத்தா கிளை சாப்பிட்டுட்டு பொட்டுன்னு போயிடுது. கொஞ்சம் கோவப்படுறதுனால டக்குன்னு எதுலயுமே எடுத்தம் கவுத்தம் முடிவு எடுத்துருவாங்க. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். அம்மா அப்படிலாம் கிடையாது, பின்னாடி வர்றதை யோசிச்சுதான் சொல்லுவாங்க. என்னோட இதுல எல்லாமே நல்லா செஞ்சனால நான் அவங்களே சார்ந்திருக்கேன், அம்மா பொண்ணாவே இருக்கிறேன். தம்பி, இந்த தருதலை பெத்தவங்க முறையில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவளால நிம்மதியே போச்சு. அம்மா பிள்ளை கணவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள நம்ம பயங்கரமா விமர்சிச்சிருக்கோமா இல்லையா? அதே விஷயம் அம்மா பொண்ணு மனைவிகளா மாறி செஞ்சா அது எப்படின்னு தெரியல. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பொம்பளைங்க பேசி ஆம்பளைங்க பேசாம போனாங்கன்னா அதுக்கு காரணம் கையாளாகத்தானே இல்லடி. அவங்க குடும்ப கௌரவம் 4 செவத்தை தாண்டி போய் சந்திச்சிருக்க கூடாது. அம்மா பொண்ணாக இருக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏன் இருக்கிறது? ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பேபி இருக்காங்க. அந்த பேபி வந்து அம்மா தான் பாத்துக்கிறாங்க. அது ஆத்தா எல்லா நேரத்துலதான் பசிக்கிறது, பேல வர்றது, மோள வர்றது எல்லாம் கர்ம. இதே நான் எங்க மாமியார் கிட்ட விட்டேன் அப்படின்னா, நீ அந்த வேலைக்கு போற, அவன் நல்லா சம்பாதிக்கிறான்ல, நீ வீட்டுல இரு. யார் சொல்றது கேட்காத, உன் மனசு சொல்றத கேளு, ஒரே ஒரு வாழ்க்கை இது, உன் பிடிச்ச மாதிரி வாழு, அந்த மாதிரி அப்படிங்கறதுதான் வரும். ஆனா அம்மா அந்த மாதிரி சொல்லல, இன்ன வரைக்குமே சொல்லல. இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சத தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. என்னோட பேபி அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அம்மா கிட்ட வந்து அந்த நோன்ற வார்த்தை வந்து ரொம்ப ரேர் வர்றது. ஆனா அந்த புள்ளைய வளர்க்க வாழ்க்கை பூரா நாம படுற பாடு இருக்கே, அது 1008 வழி. அந்த சப்ஸ்கிரைப் எனக்கு இந்த திறமை, ஒவ்வொரு திறமையும் இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்கள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்கள்